ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நாம் பார்க்குற வீடியோ ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பது எப்படி கண்டுபிடிப்பது. ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைபடுவதற்கோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை இருக்காது என்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் நாம் அதிலிருந்து வெல்வதற்கு என்ன விதமான பரிகாரம் செய்தால் அந்த குழந்தை பாக்கியம் நாம் பெறுவதற்குரிய பரிகாரங்கள் ஆகியவற்றை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் பட்டனை அமுத்திடுங்க. நான் சொல்லக்கூடிய விளக்கத்திலேயோ வேறு எந்த விதமான ஜோதிட சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் தாமதமானால் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கத்தை பார்க்கலாம். அப்படி இருந்தால் அதையும் மீறி நாம் இறைவனிடம் எப்படி நம்ம வழிபட்டால் நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதற்குரிய பரிகாரங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் இருக்கிறது. மருத்துவருடைய ஆலோசனையும் நீங்கள் மேற்கொள்ளணும், நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களையும் மேற்கொள்ளணும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான சிறு விளக்கம்தான் இந்த வீடியோ பார்க்கலாங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் குழந்தை பாக்கியங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய இடம், முக்கியமான இடம் 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானங்கிற இடம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம், லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம்ங்கிறது. அதனுடைய அதிபதி மற்றும் அதனுடைய காரகனான அதனுடைய அதிபதியோ அல்லது காரகனான குரு பகவானின் நிலையையும் நாம் பார்க்கணும் ஒருத்தரோட ஜாதகத்தில். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடம் பலவீனம் அடைந்தாலோ, அந்த 5ஆம் இடம் பலவீனமாக இருந்தாலோ, அல்லது அந்த 5ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் அல்லது சூரியன் போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலோ, அல்லது அந்த இடத்தை இந்த கிரகங்கள் நான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன், இவங்கெல்லாம் இந்த 5ஆவது இடத்தை பார்த்தாலோ குழந்தை பாக்கியம் தாமதமாவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி அந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12 6, 8, 12ங்கிற அந்த மறைவு ஸ்தானத்தில் மறைந்திருந்தாலோ, அல்லது பலமிழந்து இருந்தாலோ, அல்லது நீச்சமடைந்திருந்தாலோ, அல்லது அஸ்தங்கம் ஆகியிருந்தாலோ தாமதத்திற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி 5ஆம் அதிபதி ராகு, கேது அல்லது சனியுடன் நெருக்கமாக இணைந்து பாபகர்த்தாரி யோகத்தில் சிக்குவது. பாபகர்த்தாரி யோகம்னா என்னென்னா, 2 புறமும் அந்த 5ஆம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா, 5ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அவங்களுக்கு 2 புறமுமே தீய கிரகங்கள் சூழ்ந்து நிற்கிறது. உங்களுக்கு கன்னி வருதுன்னு வச்சுக்கலாம், கன்னியுடைய அதிபதி புதன், அந்த புதன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னாடி வீட்லேயும் பின்னாடி வீட்டிலையும் இந்த தீய கிரகங்கள் ராகு, கேது, சனி இவர்கள் முன்னாடி பின்னாடி இருந்தால் அதற்கு பாபகர்த்தாரி யோகம்னு பேர். ஸோ 5ஆம் அதிபதி ராகு, கேது அல்லது சனியுடன் நெருக்கமாக இணைந்து பாபகர்த்தாரி யோகத்தில் சிக்கினாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேர்த்துக்குமே குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதியாக கருதப்படுபவர் யாருன்னா குரு தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேர்த்துக்கும் குழந்தைகளுக்குரிய அதிபதி அந்த காரகன் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவரும் 6, 8, 12இல் மறைந்திருந்தாலோ, அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலோ, அல்லது ராகு கேதுடன் இணைந்து குரு சண்டால யோகம்ங்கிற அந்த யோகம் பெற்றிருந்தாலோ புத்திர பாக்கியத்தில் காலதாமதம் ஏற்படலாம். அதே மாதிரி இதெல்லாம் காரணங்கள் நான் சொல்கிறதால இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் காரணங்கள், குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு இல்லை தாமதப்படுத்துவதற்கு உரிய காரணங்கள். அதே மாதிரி புத்திரகாரகனான குருவே 5ஆம் இடத்தில் தனித்து அமர்வது சில சமயம் தாமதத்தை ஏற்படுத்தலாம். குருவே 5ஆவது இடத்துல தனித்து இருந்தால் அதுவும் தாமதத்தை ஏற்படுத்தலாம். அதுக்கு பேர் தான் காரகோ பாவ நாஸ்திம்பாங்க, அதுக்கு பேர். இதெல்லாம் கிரக அமைப்புகள், நான் இப்போ சொன்னதெல்லாம் கிரக அமைப்புகள். அதே மாதிரி சில தோஷங்கள் இருந்தாலுமே குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படுத்துவதற்கோ தடை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புண்டு. அது என்னென்ன தோஷம்னு பார்க்கலாம். நாகதோஷம், சர்வதோஷங்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாவதற்கு வாய்ப்புண்டு.
அதாவது 1, 5, 9 ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது அமர்ந்திருப்பது நாகதோஷம், சர்வதோஷம்பாங்க. அப்படி இருந்தாலோ அல்லது பித்ருதோஷம். பித்ருதோஷம் என்பது என்னென்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்து முன்னோர்களின் ஆசி, உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நம்முடைய தாத்தா பாட்டி இறந்தவங்க, அவங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கல, அல்லது அவங்களுடைய ஏதோ அவங்களுக்கு நம்ம குறைபாடு வச்சுருந்தாலும் கூட பித்ருதோஷம். அந்த மாதிரி அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய திதி காரியங்கள், தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்கள நினச்சி வழிபடுறது, அவங்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சு அவங்களுக்கு நம்ம படையல் பண்ணி நம்ம சாமி கும்பிடாமல் இருந்தாலோ, அந்த மாதிரி பித்ருதோஷம் இருந்தாலோ குழந்தையில் தாமதம், நம்முடைய வாரிசுகள் தாமதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லைங்களா, லக்னத்தில் 5 அல்லது 8ஆம் இடத்தில் 5 லக்னத்தில் அந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக அமைந்து 5ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட குழந்தை பாக்கியம் லேட்டாகும். செவ்வாதோஷம்னு எல்லா செவ்வாதோஷத்துக்குரிய காரணத்தையும் நான் சொல்லலை. 8ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக அமைந்து, அந்த மறைவுஸ்தான 8ஆம் இடம் செவ்வாதோஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல செவ்வாய் இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதும் கூட கொஞ்சம் முக்கிய காரணமாக கருதப்படும். அதே மாதிரி பெண்களுக்கு கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம் மற்றும் சுகஸ்தானம் 4ஆம் இடம். எல்லாம் பெண்களுக்கு கலஸ்திரஸ்தானங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்டது 7ஆம் இடம், மற்றும் சுகஸ்தானம் 4வது இடம் இருக்கு இல்லைங்களா, அதனுடன் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் நிலை நன்றாக இருக்கணும். கலஸ்திரஸ்தானமும் சுகஸ்தானமும், கலஸ்திரஸ்தானங்கிறது லக்னத்திலிருந்து 7ஆம் இடம், சுகஸ்தானங்கிறது லக்னத்திலிருந்து 4ஆம் இடம், இதுவும் நல்லா இருக்கணும். சந்திரன் மற்றும் சுக்கிரனின் நிலையும் நன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதேமாரி ஆண்களுக்கு லக்னத்தில் 5ஆம் இடம் மற்றும் சுக்கிரன் செவ்வாயின் பலம் மிகவும் முக்கியம். ஆண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு லக்னத்தில் இந்த 5ஆம் இடமும் மற்றும் சுக்கிரன் செவ்வாயின் பலமும் மிகவும் முக்கியம். ஸோ இந்த கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா, அதாவது இதெல்லாம் நான் இப்போ விவேக் சொன்னது ஒரு சில கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுத்தும். அதே மாதிரி சில தோஷங்கள் இருந்தாலும் தடை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு என்று சொன்னேன். அடுத்தது இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலும் லக்னம் தசாபுத்தி ஆகியவை சாதகமற்றமாக இருக்கும். அதாவது தசாபுத்தி சில டைமில் நமக்கு சாதகம் இல்லாமல் போகும். நமக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ சில டைமில் நமக்கு சாதகம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எல்லா காலகட்டமும் நல்ல சந்தோஷமாகவே இருக்காது, சோகமாகவே இருக்காது. அந்த மாதிரி நமக்கு கஷ்டகாலம் வரக்கூடிய திசா பலன் புத்தி இந்த காலகட்டத்திலையும் குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படுத்தும். அதை பார்க்கணுன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பொதுவாக இதை சொல்ல, இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் பொதுவான பலன்கள் இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும்னு. இந்த தசாபுத்தி காலமும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருந்தும் கூட, இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த தோஷம் இந்த கிரக அமைப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் தடை எப்போ ஏற்படும்னா, கணவன் மனைவி இருவருடைய திசா புத்தி காலம் சரியில்லை அப்படிங்கிற காலகட்டத்திலையும் குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுத்தும். அது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஜோதிடத்தில் இருவரின் ஜாதகத்திலேயே யாராவது ஒருத்தர் ஜாதகம் பாதிச்சிருந்து 5ஆம் இடம் பாதிச்சிருந்து இன்னொருத்தரிடம் 5ஆம் இடம் ஒரு நாள் கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருத்தர் பாதிச்சிருந்து யாரோ ஒருத்தர் நல்லா இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைத்து விடும். அது உங்களுக்கு அந்த புத்திரஸ்தானம் பலமாக இருந்தால் போதும். ஒருத்தரோட ஜாதகத்தில் வீக்காக இருந்து இன்னொருத்தரோட ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அது தோஷ நிவர்த்தி ஆகி ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்துடும். அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதுக்கு நான் சில பரிகாரங்கள் சொல்கிறேன். பரிகாரங்கள் மட்டும் முக்கியமல்ல, மருத்துவருடைய ஆலோசனையும் முக்கியம். ஏன்னா நம்ம பரிகாரம் தெய்வத்தின் மேலே, நான் பரிகாரம் சொல்கிறேன். அடுத்தது இந்த தடை நீங்குவதற்கோ நமக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு ஏதோ ஜோதிடர் சொல்லிட்டா பயந்துட்டு அதுக்காக அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இறைவன் இருக்கார் நம்மை காப்பாற்றுவதற்கு. நம்மை படைத்தவன் நமக்கு கண்டிப்பாக கை கொடுப்பார். அது நம்பிக்கை வச்சு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க. அதனுடன் கண்டிப்பாக மருத்துவமும் தேவை. நமக்கு இறைவனும் தேவை. இன்னொரு இறைவன் தான் மருத்துவர். நமக்கு கடவுள் நேரடியாக உதவ மாட்டார், மருத்துவர் மூலமாக தான் உதவுவார். அவரும் ஒரு கடவுள் தான். எனவே அந்த மருத்துவத்தையும் நம்புங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களையும் செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கோ குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படுத்தி மனம் வருத்தத்தில் இருக்கும் தம்பதியருக்கு கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அந்த பரிகாரங்கள் என்னென்னு சொல்கிறேன்.
முதல் வந்து சந்தான கோபாலகிருஷ்ணனுங்கிற சாமி இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன், அதோடைய விக்கிரகம் எங்கேயாவது கிடச்சா பாருங்கள். அப்படி விக்கிரகம் கிடைக்கலனாலும் படம் சும்மா ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். அதை வீட்டில் வச்சு தினமும் ஒரு துளசி மாலை போட்டு வழிபடணும். சில பேர்த்துக்கு சந்தான கோபாலகிருஷ்ணன் என்ன சாமி சார், என்ன சாமி அது புரியலையே சார்னு கேட்பீங்க. சந்தான கோபாலகிருஷ்ணங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமான கிருஷ்ணரின் சிறப்பு வடிவம். மகாவிஷ்ணு இருக்கிறாங்களா, அவருடைய அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய சிறப்பு வடிவம் தான் சந்தான கோபாலகிருஷ்ணன். அதாவது அது எப்படி இருக்குன்னு அந்த படம் மடியில் வந்து ஒரு குழந்தையை ஏந்தியவாறு இருக்கும். குழந்தை கிருஷ்ணனின் இந்த வடிவம் தான் சந்தான கோபாலகிருஷ்ணன். மடியில் குழந்தையை ஏந்தியவாறு இருக்கும் குழந்தை கிருஷ்ணனின் வடிவம் தான் சந்தான கோபாலகிருஷ்ணன். கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஃபோட்டோ கடையில். அதை வாங்கி விக்கிரகம் கிடைச்சா ரொம்ப சிறப்பு. விக்கிரகம் கிடைக்கல, விக்கிரகம் கிடைச்சா நீங்கள் பூஜை புனஸ்காரங்களும் கொஞ்சம் நீட்டாக செய்யணும். டெய்லி அதுக்கு பிரசாதம் வைக்கணும், எல்லாம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் அது செய்யுங்க. டெய்லி பூஜையான கட்டாயம் செஞ்சாகணும், இல்லைன்னா அது வேறு பாதிப்பு கொண்டு வந்துடும். விக்கிரகம் வச்சா அதற்குரிய மரியாதை கொடுத்தாகணும். டெய்லி அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தண்ணியோ சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு நம்ம செஞ்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்படி உங்களால் முடியலன்னா சாதாரண படம் விற்கும், அதை வாங்கி நீங்கள் அதுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடலாம். அதே மாதிரி வியாழக்கிழமையான ஸ்ரீ ராகவேந்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராகவேந்தர் கோயிலுக்கு போக முடியாதவங்க ராகவேந்தர் ஃபோட்டோ வச்சு வியாழக்கிழமை வீட்லேயே கும்பிடலாம். குரு வழிபாடு மிக அவசியம். ஏன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்குரிய காரகனே வந்து குரு தான். குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த குருவை நம்ம வழிபடணும். அது எப்படி வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் நிற மலர்கள் வாங்கி நாம் போடலாம். கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் இல்லைங்களா, அவருக்கு வந்து மஞ்சள் நிற மலர்கள் கொடுக்கலாம். கொண்டைக்கடலையுடைய மாலையை போட்டு நீங்கள் வழிபட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி செவ்வாய் இருக்காருங்களா, அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி திதி நாட்களில் உங்களுக்கு எது சௌகரியமோ அது பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சஷ்டி திதி வருதுன்னா அன்றைக்கி வந்து முருகன் கோயிலில் சென்று முருகனை சும்மா ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிங்க. அதே மாதிரி நாகதோஷம் சர்வதோஷம் இருப்பவர்கள் வந்து ராமேஸ்வரம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம் ஆகிய தலங்களில் வந்து அதுக்கான சாந்தி பூஜைகள் செய்யலாம். அப்படி அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாதுங்க, ராமேஸ்வரமோ அல்லது காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளங்கிற ஊரில் ரொம்ப தூரம் எங்களுக்கு அந்தளவுக்கு போயிட்டு வர அளவுக்கு நேரமும் இல்லை, வசதி வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில், அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட யாராவது பண்ணுறவங்களாக இருந்தால் ராகுக்கு எது சாந்தி பண்ணுவீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் ஏதாவது கோயிலில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதற்கான சிறப்பான கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பு. அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்க கோயிலே ராகுக்கு எதுக்குரிய பூஜைகளை பண்ணி சாந்தி பண்ணலாம். அது ஒரு பெரிய செலவாகாது உங்களுக்கு. ராகுக்கு எது சாந்திங்கிறது அந்த பெரிய கோயிலுக்கெல்லாம் போனால் கொஞ்சம் செலவுகள் பிடிக்கும். நம்ம பக்கத்தில் இருக்க சிறிய கோயில்களை பண்ணால் பெரிய செலவெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி பித்ரு தோஷம்னு சொன்னேன். அந்த பித்ரு தோஷம் இருந்துன்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு பித்ரு தோஷம் நல்லா இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு பார்க்க தெரியாட்டியும் பரவாயில்ல. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களோ தடை ஏற்பட்டு தாமதப்படுத்தவங்களோ இந்த இதை நீங்கள் எல்லாருமே செய்யலாம். உங்களுடைய முன்னோர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு இறந்து நல்லபடியாக போய் சேர்ந்தவங்க இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணங்கிறது அமாவாசைக்கு கொடுக்கறது. மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அது ஐயர்கள் கேட்டால் சொல்லுவாங்க, அதுக்குன்னே பண்ணுவாங்க. தண்ணி ஓரமாக ஆத்தோரமாக சில கோயில்களில் தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆத்தோரமாக தர்ப்பணங்கிறது அந்த ஐயருக்கு சும்மா சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். தர்ப்பணம் கொடுக்குறதால ரொம்ப லேட்டாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அது மீறினா மிக லேட்டானாலும் 10 நிமிஷத்து வேலை தான் தர்ப்பணம் கொடுக்கறது. அந்த தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி தர்ப்பணம் கொடுக்க எங்களால் போக முடியாதுங்க, அது எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாதுங்கிறவங்க பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யுங்க. அது வந்து முன்னோர்களை நேரடியாக போய் சேரும். முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பித்ரு கடன், அதை அதை செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பரிகாரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை கட்டாயம் செய்யக்கூடிய பரிகாரம், இதை கண்டிப்பாக செய்யுங்க. குழந்தைகளுக்கு இல்லாதப்பட்ட ஏழை குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு கல்வி கட்டணம் அவங்களால கட்ட முடியல. உங்களால் என்ன முடியுமோ, இப்போ ஒரு 2000 ரூபா அவங்களுக்கு கட்டணுன்னா உங்களால் ஒரு 500 ரூபா தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா ஒரு 500 ரூபா கொடுத்து இந்தாப்பா, இல்லை 2000 கட்ட முடிஞ்சால் நீங்கள் கட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச குழந்தைகளுக்கு ஏதாவது கல்வி கட்டணமோ அல்லது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ராயர் ஷர்ட்டோ, பெண்களுக்கு ஒரு துணியோ, யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோ உங்களால் என்ன முடியுமோ இல்லாதப்பட்ட, ஏன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்
வேணும்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் தர்மம் செய்யணும். இதையெல்லாம் செய்யுங்க. இதற்கு மேல் இறைவனை கெட்டியாக பிடிங்க. மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமான ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு இல்லைன்னு யாராவது சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். மருத்துவருடைய ஆலோசனையை பெறுங்கள். இறைவனை வழிபடுங்கள். கட்டாயம் குழந்தைகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கோ தாமதம் ஏற்படும் அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்திட எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்குகிறேன், பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஜோசியத்தில் உங்கள் ஜாதகத்தை பற்றி சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கட்டாயம் நீங்கள் கேட்ட 24 மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் வரும். இந்த சேனலை நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் ஜோதிட சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அது உங்களுக்கு தினந்தோறும் நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.